சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. இதுதான் நான் பெரிய நடிகை வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கோங்க. நான் என்ன வேணால் பண்ணுவேன். என் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க. உங்களால் என்ன பண்ணுவீங்க, என்ன கேட்டுருவீங்க. என் தொண்டர்கள் இருக்கு அந்த திமிர் தானே. இந்த விமர்சனம் கூட தாங்கிக்க முடியல அப்படின்னா அவர் அரசியலுக்கே அனுப்பிட்டு. தேர்தல் வர நேரத்தில் இப்படி நடந்துக்கிறது அநாகரிகம். அப்படியே அமைதியாக இருப்பேன். விமர்சனத்தை இப்போ நான் கடந்து போயிடுவேன். யார் என்ன சொன்னால் என்ன, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஆணவத்தோட போக்கு உச்சம். சரி, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பிடிக்கிறது, கண் இருக்குது, இயற்கையை ரசிக்கிறது, கொள்றதுன்றதுலாம் வேறு. ஒரு 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 ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயங்கள்ன்றது வேறு. பட் இவங்க கட்சி நடத்துகிறேன். உங்கள் அண்ணி தானே சங்கீதா அவர்கள், அவ்வளோ ஆபாசமாக போடுறீங்க, கேட்குறதுக்கு நாதி இல்லை. அப்படி உங்களுக்கு நினப்பு. உங்கள் அண்ணன் பெரிய உச்சக்கட்ட நடிகர், அதனால் என்ன வேணால் பேசலாம். சரி, தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இன்னமும் நிறைய கிராமங்களில் உயிரோட்டமாக இருக்குது. வீட்டம்மாவே இருந்தாலும் ரோட்டில் போகும்போது ரொம்ப ஏசுனார், எதனா பேசினாரா, 4 பேர் வண்டி நிறுத்தி ஏன்பா அந்த அம்மாவை கேட்குற, ஏன்னாப்பா அந்த அம்மா கிட்ட கையை ஓங்குறேன்னு கேட்பாங்க. கலைஞர் அந்த வீடியோலாம் போடுறீங்க. கனிமொழி யாருன்னு கேட்டால் இவரோட மனைவி, அதெல்லாம் போடுறீங்க. சரி, அவங்க வீட்டிலேருந்து யாருனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, இல்லை அவங்க வீட்டிலேருந்து யாருனா எதனா பேசினாங்களா, இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருனா விமர்சனம் பண்ணாங்களா? விஜயகாந்த் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரா? கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் பக்கத்தில் தானே இருந்தாங்க. ஃபேமிலி ஒரு 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 எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரி. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள். இப்போ நான் ஒரு பத்திரிக்காரன், நான் அந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி அப்படி பேச முடியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் சப்ஜெக்ட்டு, எது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும், எது சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரும், எது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும்னு. 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். ஏதோ தோன்றது அடிச்சு விட்ற வேண்டியது, இன்னும் இருக்குது இன்னும் இல்லைன்னு தெரில. ஒவ்வொரு தாய்க்கும் அல்லது பாதுகாவலருக்கும் ஆண்டுதோறும் 15,000 ரூபாய் பொருளாதார உதவி தொகையாக வழங்கப்படும். அதாவது புரிதல் இல்லை. என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், அரசாங்கம்னா என்ன, அரசியல்னா என்ன, திட்டம்னா என்ன, பாலிசின்னா என்ன, ஒன்றுமே தெரில. வணக்கம், இது வாழ்த்துனா. இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சமீபத்தில் தஞ்சாவூர் நடந்த மீட்டிங்கில் வந்து விஜய் பேசினதில் வந்து கேட்குறாரு, அந்த மாதிரி எனக்கு ஓட்டு போடுவீங்களா, என்னை ஜெயிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ப்ளஸ் வந்து உறுதிமொழியும் எடுக்க சொல்கிறாரு. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்கே நம்பிக்கை இல்லையா மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றது? நம்பிக்கை இருக்கட்டும், இல்லாதுங்க. பட் அரசியல் புரிதல் இல்லை. சொந்த நிர்வாகிகளை தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. 4999 இந்த பேட்டா கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வேலை போட்டிருப்பாங்க, 99 அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் கூப்பிட்றீங்க. சொந்த நிர்வாகிகள்கிட்டயே வந்து போடுவீங்க தானே, வைப்பீங்க தானே, உறுதிமொழி எடுத்துங்கன்னா என்ன? ஒன்று உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்களா, இல்லை நிர்வாகியை அசிங்கப்படுத்துறீங்க? இந்த அளவுக்கு வந்து கத்துறாங்க, இந்த அளவுக்கு ஆரவாரம் செய்கிறாங்க, ஓட்டு போட மாட்டாங்களா? நான் சொல்கிறேன், அங்கே வர 5000 பேரும் ஓட்டு போடுவாங்க, சத்தியமாக ஓட்டு போடுவாங்க. என்ன ஆனாலும் ஓட்டு போடுவாங்க. அவங்க அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு மாட்டமாக 5000 பேர் ஓட்டு போட்டா டெபாசிட் கூட வராது. ஆனால் அதுதான் உண்மை. அங்கே போய்ட்டு உறுதிமொழி எடுக்கிறேன்னு அதில் 3 நிமிஷம் தெண்டோம். மக்கள் பிரச்சனை பேசலாம்ல அங்கே? இல்லை அவங்களுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு ஒரு 5 பேருக்கு மைக்கு கொடுத்து கேளுங்க கேள்வி. ஏன்னா இவருக்கு யோசித்து பேசுறதுக்கு பயம், பத்திரிகையாளர் பார்த்தா தான் பயம். சொந்த கட்சிக்காரங்க ஒரு 5 பேர்கிட்ட மைக்கு கொடுத்து ஸ்பாட்டில் ப்ரிப்பேர்லாம் பண்ணக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டே கொஸ்டின் இது பண்ணிக்கிறது, 1 2 3 வரிசையில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ட்ராமாலாம் அது கண்டுபிடிச்சிடுவோம். ஆர்கானிக்காக இருக்கணும். அந்த தைரியம் இருக்கா? நம்ம தாத்தா அப்துல் கலாம் பண்ணுவார். லயோலா காலேஜில் பார்த்துருக்கிறேன், வேறு சில காலேஜில் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டே பார்த்துருக்கேன். ஒரு 1000 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எந்த ஸ்டூடெண்ட்டு பேரை ஒண்டி தான் கொடுப்பாங்க, கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க. நானோ டெக்னாலஜிலேருந்து கேட்பான், ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பான், தமிழ் இலக்கியத்துலேருந்து கேட்பான், மேக்ஸ் பற்றி கேட்டிருப்பான், அட்டாமிக் சயின்ஸ் பற்றி, ராக்கெட்டை பற்றி, பொருளாதாரம் பற்றி, எதை பற்றி கேட்டாலும் கம் அண்ட் ஷூட் த கொஸ்டின் வேறு, யூ ஆஸ்க் ஐ வில் டெல் அப்படின்வார். அந்த குழந்தை கேட்பான், அவன் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு பதில் சொல்லு. எவ்வளோ நானும் வசீகரம் இல்லை தான், உங்கள் அளவுக்கு ஸ்டைல்லாம் கிடையாது, இப்படி தான் இருக்க முடியும், சீவ கூட மாட்டார். என்ன செத்தப்போ நாடே அழுதுச்சு.
கலாம் தாத்தா போயிட்டாரு அப்படின்னு. அவன் ஆட்டோவில் பின்னாடி படம், வீட்டாண்ட வந்து ஃபோட்டோ வாங்கி வச்சு மாலையை போட்டு அழுதுகிட்டு எவ்வளோ இடத்துல அதாவது 10 ரூபா வராது. கட்சிக்காரங்க போஸ்டர் வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு நோக்கம் இருக்குது அரசியல் ரீதியாக. ஐயா தாத்தா கலாமுக்கு வந்தது வந்து மனசாட்சி, அந்த பாசம். ஐயோ போயிட்டாரா இவர், இனிமேல் பார்ப்போமோ, இனிமேல் இவர் அறிவுரை சொல்லுவாரா, இளம் தலைமுறை நல்லா வரணும்னு நினச்சாரு. அரசியல்லாம் பேசுனது கிடையாது அவர். அடுத்த தலைமுறை நல்லா வரணும், இந்தியா நல்லா வரணும், இந்தியா பெரிய பொருளாதாரமாக ஆகணும், இளைஞர்கள் எல்லாம் மேலே வரணும், இவ்வளோ தான் அவரோட ஆசை. அன்றைக்கி வயசானவங்க வந்து நடுத்தரமாக இருக்கிறவங்க, வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் அழுதாங்க. மோடியை இங்கே வந்து பார்த்துட்டு அவர் பிரேதம் இருக்கும்போது அப்படியே பார்ப்பார். அப்படி மோடி என்னென்னா, நான் என்னென்னமோ பண்ணுறேன், டிசைனாக தொப்பி போட்டுக்கிறேன், ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறேன், எனக்கு கூட இவ்வளோ கெத்து கிடையாதுல்ல, உங்களுக்கு இருந்துருக்குது அப்படின்ற மாதிரி. அதுதான் அந்த பார்வைக்கு அர்த்தம். அது வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல, அரசியல்னால் என்னன்னு தெரியாது, அடுத்த தலைமுறையை எப்படி கொண்டு போகணும் புரியல. வெறும் திமுக எதிர்ப்பு. அதுதான் அண்ணா திமுக இருக்குதே, பல வருஷமாக இருக்குதே. புதுசாக வந்தவர் தானே நீங்கள், என்ன பண்ணிட்டீங்க? இப்போ அண்ணா திமுக நிமித்தாததை நீங்கள் என்ன சார் விஜய் சார் நிமித்திட்டீங்க? எத்தனை கேஸ் போட்டிருப்பீங்க நீங்கள் திமுகவை எதிர்த்து? இல்லை எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பீங்க திமுகவை எதிர்த்து? நீங்கள் பேசி வைப்பு பண்ணதை தவிர்த்து திமுக எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க? எடப்பாடி பழனிசாமி உங்கள் மாதிரி முகம் இல்லை, வசீகரம் இல்லை, கூட நடிகைகள்லாம் இல்லை, அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க? வேறு என்ன இல்லை, இந்த மாதிரி இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு இல்லை, அதுதானே உங்களோட பிரச்சனை? இல்லை நாம் தமிழர் கட்சி சீமான் ஏன் அவர் அரசியல் பண்ணலையா? அவர் போராட்டம் பண்ணலையா? அவர் தெருவாக போய் அவங்க தம்பிங்கள்லாம் மக்கள் பிரச்சனை பேசலையா? அந்த அரசியலை விட நாம் பண்ணுறது பெரிய அரசியல்னு உங்களுக்கு நினப்பு எங்கேருந்து வருது? சினிமாக்காரங்களை பார்த்தா மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க கேட்டால் உடனே எம்ஜிஆர் சினிமாக்காரரே கிடையாதுங்க, இஸ் அ பார்ன் பொலிட்டிஷியன். பணம் சம்பாதிச்ச உடனே அவங்க அண்ணன் வந்து வீட்டில் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்திருப்பாப்புல. தம்பி என்னன்னு கேட்டப்போ இவர் ஏதோ பணத்தை வந்து ரொம்ப கொஞ்சமாக கொடுத்துருக்காரு வீட்டில். என்னன்னு கேட்டப்போ வந்து அவங்க அம்மா ஏதோ விசாரிக்கிறாங்க. நான் ஒரு 4-5 புத்தகம் படிச்சிருக்கேன், அதில் எல்லாம் பதிவாயிருக்கு. அப்போ அவங்க அம்மா கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்தேன், அவங்களுக்கு போகிறதுக்கு ஊருக்கு காசு இல்லை, டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்து ரொம்ப மோசமாக இருந்தாங்க, சாப்பாட்டுக்கும் செலவுக்கு கொடுத்து, ஊருக்கு கை செலவும் கொடுத்து, டிக்கெட்டும் வாங்கி கொடுத்தேன், அதனால் என் வருமானத்தை குறைச்சிக்கிட்டேன், அதான் நான் சம்பாரித்த காசை கொடுத்துட்டேன், இவ்வளோதாம்மா மீந்ததுன்னு சொல்கிறாரு. அண்ணனா இப்படி கேட்டார், நான் ஏதோ செலவு பண்ணியிருப்பேன் தெரியாமல் அப்படின்னோடனே கண் கலங்குறாரு. யார்? எம்ஜிஆர் அம்மா கிட்ட. எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் அம்மா கூப்பிட்டு அண்ணங்கிட்ட, அவனை இனிமேல் கேள்வி கேட்காத பண விவகாரத்தில், அவன் வந்து எடுக்க பிறந்தவன் இல்லை, கொடுக்க பிறந்தவன், அவங்ககிட்ட இனிமேல் நம்ம பண விஷயம் எதுவுமே கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா அது 10 பேருக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அந்த குடும்பம் முடிவு பண்ணுது. அரசியல்வாதி ஆவறதுன்றது நீங்கள் என்னைக்கு ஒருத்தனுக்கு நல்லது பண்ணுறீங்களோ அந்த நொடி அரசியல்வாதி. அதுதான் அரசியல். கீழே இருக்கிறவனை தூக்கி விடுறது, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது, வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் அரசியல். மாமூல் வாங்குறது, வைன் ஷாப் நடத்துறது, ரவுடி பஞ்சாயத்து பண்ணுறது, இடத்த மடக்கிறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, நிறைய பேர் இது அரசியல் நினைக்கிறாங்க. அரசியல்வாதிகள் இது பண்ணுறதுனால இது அரசியல்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையான அரசியல் அது. அப்படி தான் இருந்தார். இப்போ அவர் நடிகரா அங்கே? அல்ல, அன்றைக்கே பெரிய நடிகரா அவர் பண்ணது அரசியல். ஸ்டண்ட் யூனியனா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வேறு எதனா நடிகர் எவனா பாக்ஸரு எவனா வந்து வெளியூர்லேருந்து வந்து குத்து விட்டா தனக்கு வலிக்கும். அப்படியா, ஸ்பேரிங்கில் உங்கள் மூக்க வச்சிட்டாரா, எனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் கிடையாது. சண்டை தெரியும், பயிற்சி தெரியும், இந்த ட்ராமா பண்ணி பண்ணுறதுலாம் கிடையாது. ஆமாம், அவரும் போனார் வந்தார், நெருக்கமாக இருந்தார், அந்த விமர்சனம்லாம் இருந்தது. பொது வாழ்க்கையில் அது 4 பேர் எதிரிலையாக பண்ணிகிட்டு இருந்தார். கலைஞர் அந்த வீடியோலாம் போடுறீங்க. கனிமொழி யாருன்னு கேட்டால் இவரோட மனைவி, அதெல்லாம் போடுறீங்க. சரி, அவங்க வீட்லேருந்து யாருனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து, இல்லை அவங்க வீட்லேருந்து யாருனா எதனா பேசினாங்களா, இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருனா விமர்சனம் பண்ணாங்களா? திமுககாரங்க யாருனா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பற்றி விமர்சனம் பண்ணு. இப்போ இன்றைக்கி உங்கள் அண்ணி தானே சங்கீதா அவர்கள், அவ்வளோ ஆபாசமாக போடுறீங்க, கேட்குறதுக்கு நாதி இல்லை. அப்படி உங்களுக்கு நினப்பு, உங்கள் அண்ணன் பெரிய உச்சக்கட்ட நடிகர், அதனால் என்ன வேணால் பேசலாம். சரி, தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் இன்னமும் நிறைய கிராமங்களில் உயிரோட்டமாக இருக்குது. வீட்டம்மாவே இருந்தாலும் ரோட்டில் போகும்போது ரொம்ப ஏசுனார், எதனா பேசினாரா 4 பேர் வண்டி நிறுத்தி, ஏன்பா அந்த அம்மாவை கேட்குற, ஏன்னாப்பா அந்த அம்மா கிட்ட கையை ஓங்குறான்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறவன் தான் அந்த இடத்துல வந்து இவங்க கூட சொல்லுவான், நான் என் பொம்பளையை அடிப்பேன், வீட்டம்மாவை அடிப்பேன், குத்துவேன், வீட்டில் வச்சுக்கோ, ரோட்டில் இது மாதிரி பண்ணால் கை கால் வச்சுருவேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய மீசை வச்ச ஆம்பளை இந்த தமிழ்நாட்டில் இருக்கானா இல்லையா? விஜய் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லை. அது அவங்க தம்பிங்க தான் பார்க்கணும், இல்லை அவங்க ரசிகர்கள் தான் கேட்கணும். அதை
என்ன காணாததை அப்படியே காண்டுட்டீங்க மற்றவங்க கிட்ட. சரி ஏதோ நீங்கள் எப்படின்னா போங்க. இது அதாவதுங்க இன்னைக்கு தெரியல, என்னோட தரம் ரொம்ப தாழ்ந்துடும் நினைக்கிறேன் அதுக்குள்ளே போய் பேச பேச. அதனால் அவர் அரசியல் பண்ணணும், மாறணும், நல்ல அரசியல் பண்ணட்டும். நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவரை மாற்றிக்கணும், அவர் போக்கை மாற்றிக்கணும். அவர் பண்ணுறது அரசியல் கிடையாது. அதை அவர் சரி செய்யலைன்னா மக்கள் சரி செய்வார்கள். அவர் இல்லைன்னா அரசியல் அப்புறப்படுத்தி விடுவார். விஜயகாந்த் கூட கம்பேரிசன் பண்ணுங்க. விஜயகாந்த் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரா? இன்றைக்கும் வீட்டம்மா அவங்க மாறினாங்க, அதில் நான் கிண்டல் பண்ணியிருக்கிறேன், அவங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்க என் போன்ற பற்றி, அது வேற. கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு வயசான காலத்தில் பக்கத்தில் தானே இருந்தாங்க. ஃபேமிலி ஒரு 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 எடுத்துக்காட்டு, ஒரு முன்மாதிரி. இதெல்லாம் வீரத்தழும்பு ஒரு ஒரு காணொலியில் பார்ப்போம், கால்லெல்லாம் இப்போ இதெல்லாம் என் கணவர் ஸ்டண்ட்டு பண்ணும்போது பண்ண வீரத்தழும்பு எல்லாம் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் தெரியல அவருக்கு. நம்ம சரி அவர் தனிப்பட்ட வாழ்க்கைங்க, அது அதுக்குள்ளே போகலை. பட் ஒரு வழக்கு இருக்கும் பொழுதோ இல்லை தேர்தல் வர நேரத்தில் இப்படி நடந்துக்கிறது அநாகரிகம். மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டார், தொடர்ந்து பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு டைம் கிடையாது. கார் வாங்க வரி கட்ட மாட்டேன், அதுக்கப்புறமா ஜனநாயகம் படம் பிரச்சனையை பற்றி விளக்கமாக எதுவுமே என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், அப்படியே அமைதியாக இருப்பேன். விமர்சனத்தில் இப்போ நான் கடந்து போயிடுவேன். யார் என்ன சொன்ன என்ன நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் ஆணவத்தோட போக்கு உச்சம். தமிழ் சமுதாயம் அதை பார்த்துக்கணும். ஓட்டு வாங்குவார், நிறைய வாங்குவார். இப்போ ஃபஸ்ட்டு இருந்த இது இருக்குது பாருங்கள், அவருக்கு அவரே கொல்லிக்கட்டி தூக்கி மண்டையில் சொரிஞ்சிக்கிறாரு. அது முடி பொசுங்கினதுக்கப்புறம் தெரியும் என்னன்றது. இப்போ ஜனநாயகன் படத்தை பற்றி இப்போ தான் பேசுகிறாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, அந்த தஞ்சாவூர் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் மேலே பழியாக போட்டுகிட்டே இருக்காங்க. கரூரில் ஆரம்பித்து ஜனநாயகன் படம் வரைக்குமே பழி போட்டுட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் குரல் கொடுத்துருந்தாங்க. அதில் மு க ஸ்டாலினுமே குரல் கொடுத்துருந்தார், முக்கியமாக பூசி மொழிக்கு குரல் கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கெல்லாம் நன்றின்னு சொல்கிறார். ராகுல் காந்தி அவர்களும் குரல் கொடுத்துருந்தாரு. தாவேக்காவோட காங்கிரஸ் கூட்டணி வைக்காததுனால அவரை பற்றி மென்ஷன் பண்ணலன்றது எடுத்துக்கலாமா? இல்லைங்க, இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காச்சும் ஒரு நாள் காங்கிரஸும் தாவேக்காவும் கூட்டணி போகணும் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ஆசை இருக்குது. இப்போ அதை எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க, ஒரு பையன் பார்த்துருப்பாங்க, அந்த திருமணம் நடந்திருக்காது. என்றைக்காச்சும் ஒரு நாள் அடுத்த ஜென்மத்திலாச்சும் உங்க கூட வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு சிந்தனை இருக்கும்ல, இந்த ஜென்மத்தை விட்டுட்டு. அந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் இது. அதுதான் வாழ்க்கைன்றது புரியாமல் போகிறது. அதுங்க சரி, ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பிடிக்கிறது, கண் இருக்குது, இயற்கையை ரசிக்கிறது, கொள்றதுன்றதுலாம் வேறு. ஒரு ஒரு ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயங்கள்ன்றது வேறு. பட் இவங்க கட்சி நடத்துகிறார். அப்போது இன்றைக்கி ராகுல் காந்தியை பற்றி இனிமேல் அவர் விமர்சனம் பண்ண மாட்டார். காங்கிரஸை பற்றி தாவேக்கா விமர்சனம் பண்ணாது பாருங்க. வெறும் திமுக வண்டி தான் கூட்டணி பற்றி பேசுவாங்க. இந்த சைடு அதிமுக பற்றியும் பெருசாக பேசுவாங்க. ஏன்னா அதிமுக பற்றி பேசுனா அவங்க வெயிட்டிங்கு. ஆல்ரெடி அதிமுகவோட அந்த பேசு பொருள் குறைவதற்கு விஜயம் ஒரு காரணமாக இருக்காப்புல அரசியல் ரீதியாக. அது பர்செப்ஷனில் அவங்களுக்கு பிரச்சனை. பட் ஆனால் தேர்தல் நேரம்னு வரும்போது ஒரு லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதம் வேட்பாளர் போட்டு வேலை செய்யும்போது அதை சரி செஞ்சுக்குவாங்க. அந்த பொசிஷனுக்கு திருப்பி வந்துடும் அதிமுக. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த கட்சியோட அந்த அமைப்பை நான் வைத்து சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக நம்ம 20 வருஷம் அந்த தேர்தல்களை பார்த்துருக்குறோம். திமுக எல்லா நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதிமுக தொண்டர்கள் அந்த நேரத்தில் தான் வேலை செய்வாங்க. இவங்க ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். அவங்க வேறு எதனா ஒரு தொழில் வச்சுருப்பாங்க, வேறு எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் வேலை செஞ்சுட்டு ஜெயிச்சா இருப்பாங்க, இல்லைனா மறுபடியும் அந்த பார்ட் டைம் பழைய வேலையை பார்க்க போயிடுவாங்க. இன்னும் உதாரணமாக சொல்கிறேன்னா, ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் திமுககாரங்க வேஷ்டியோடு நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அதிமுககாரங்க நிறைய பேர் பேண்ட்டுக்கு மாறிடுவாங்க. ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேஷ்டி கட்டுறது, இந்த தன்மையெல்லாம் இருக்குது. ஒரு கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அரசியல்ன்றது ஒரு கடைசி நேரத்தில் பண்ணுறவங்க தான் அதிமுக தொண்டர்களோ அவங்களோட கட்சிக்காரர்கள். அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களோட இந்த பேசுபொருள் இருக்குது பாருங்கள், இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக அது படிப்படியாக குறையும். அவரை பொறுத்தவரைலாம் அவர் அந்த கூட்டணி விவகாரங்களில் இன்றைக்கி தேதியில் தனித்து விடப்பட்டு இருக்கிறார். தனியாலாம் போகல, அவருக்கு யாரும் அவர் நம்பி வரல. அதுதான் யதார்த்தமான ஒன்று. அதே அந்த தஞ்சாவூர் மீட்டிங்கில் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நீ இல்லைனா நான் அப்படின்னு டீலிங் போட்டுக்கிறாங்க அப்படின்ட்டு டிஎம்கே ஏடிஎம்கே மறைமுகமாக சொல்கிறாரு. உண்மைதான், டீலிங் தான் போடுறாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மோடி அவர்கள் நீங்கள் போய் பார்த்தீங்க, அது என்ன டீலிங்? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கவங்க கூட சேர்ந்து நிறைய படம், வெள்ளி விழா படம், வெற்றி விழா, அதெல்லாம் நல்லா கல்லா காட்டினீங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிங்க. அன்றைக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு அதிகமான டிக்கெட்டு விலை விற்றீங்க. அது என்ன டீலிங்?
எடப்பாடி பழனிசாமியை போயிட்டு உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு 1-2 வாட்டி போய் பார்த்துருக்கீங்க, கெஞ்சி யாசகம் கேட்டு வாங்கியிருக்கீங்க. அது என்ன டீலிங்? ராகுல் காந்திக்கும் உங்களுக்கும் தொடர்பு கிடையாது. கூட்டணியில் அவர் வந்து எதிரில் இருக்கிறாரு. நீங்கள் திமுக தீய சக்தின்றீங்க. அந்த தீய சக்தியோட அவர் உறவு வச்சுக்கிறாரு. அது என்ன சக்தி? அந்த சக்தியோட தலைவர் கூட நீங்கள் என்ன உறவாடு இருந்தீங்க? அது என்ன தொடர்பு? அது என்ன டீலிங்? இதெல்லாம் பேசுவோமா? அப்போது நீட்டு தேர்வு எதிர்க்கலை, போட்ட தீர்மானத்தை பாராட்டி பேசினீங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க? உங்களால் முடியாததை ஏன் சார் சொன்னீங்கன்னு சொல்லி இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஜெக்ட் தெரியாமல் எதுக்கு சார் பேசுனீங்க? இப்போ நான் ஒரு பத்திரிக்காரன், நான் அந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி அப்படி பேச முடியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் சப்ஜெக்ட்டு எது ஸ்டேட் லிஸ்ட்டில் வரும், எது சென்ட்ரல் லிஸ்ட்டில் வரும், எது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும்னு. இதுக்கு பத்திரிக்காரனும் இல்லை, 8வது கிளாஸில் சிவிக்ஸ்னு ஒன்று வரும், ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி வரும்போது இவிஎஸில். அதில் இது ஒரு சிலபஸ். மாநில அட்டவணை எது, மத்திய அட்டவணை எது, கூட்டாட்சி அட்டவணை எது, எதுலாம். இப்போ இராணுவம் அப்படின்னா அது மத்திய அரசோட கட்டுப்பாடு, மத்தியத்தில் இருக்கக்கூடிய அட்டவணையில் வரும். காவல்துறை, உள்ளூர் போலீஸு மாநில கட்டுப்பாட்டில் வரும். கல்வி மத்திய அரசு கட்டுப்பாட்டிலையும் வரும், மாநில அரசு கட்டுப்பாட்டிலையும் வரும். ஒரு சிலது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும். அதில் பிரச்சனை இருக்குது. இது எம்ஜிஆர் சொல்லிக்கிறார்ல, அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஏன் மத்திய அரசு எதுக்கு இருக்குது? மாநிலத்தோட இந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறதுக்கு தான் இருக்குதா? நிதித்துறை இருக்குது. அந்த நிதித்துறை என்ன எல்லாமே பணம் கொடுக்குதா? அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்ணுறாங்க. ரயில்வே துறை இருக்குது, அதில் இங்கேருந்து போகிற பணம்லாம் மத்திய அரசு எடுத்துக்குது அப்படின்றார். ஆனால் அவருக்கு கோர்வையாக பேச தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா அண்ணா ஈசன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் ஒரு சில விஷயங்களில் பேசியிருக்கிறார். அண்ணா எழுதின தம்பிங்களுக்கு கடிதம் இருக்குது, 7 புஸ்தகம், அதில் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் என்ன இப்போ அரசியல் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. தெரியாமல் பேசிட்டு இவ்வளோ பெரிய நடிகர் ஒருத்தர் கூப்பிட்டு, யாருன்னா ஒரு பத்திரிகையாளரை கூப்பிட்டு, இல்லை யாரோ ஒருத்தர் விஷயம் தெரிஞ்சவங்க, ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு, நான் இதான் பேச போகிறேன், அன்றைக்கே சொல்கிறேன், அன்றைக்கும் ஒரு ஏழைப்பாழை கிடையாது, நான் இதான் பேச போகிறேன், சப்ஜெக்ட் கரெக்டாக செக் பண்ணோம்ல. ஏதோ தோன்றதை அச்சு விட்ற வேண்டியது. அப்புறம் இப்போ இன்றைக்கி வந்துட்டு மாற்றி பேசுறது. எவ்வளோ மிஸ்டேக்ஸு. ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் வந்து பல்கலைக்கழகம் இருக்கா இல்லையா தெரியாது, இன்னும் இருக்குது இன்னும் இல்லைன்னு தெரில. அப்புறம் வேலூரில் வந்து நான் மறந்துட்டேன் உங்களெல்லாம் சொல்கிறதுக்கு. இன்னும் இது வார்த்தை இது. ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரையேவா சாமி மறப்பீங்க? கேட்டால் நான் தமிழ்நாடு. சிரிப்பாக வரலாம் இந்த பேச்செல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தலைவர்னால் ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்கணும். குட் லீடர் இஸ் எ குட் லிசனர். இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது. 4 விஷயம் தெரிக்கணும்னா ஃபஸ்ட்டு காதை கொடுத்து கேட்கணும். அதுக்கு காதை கொடுத்து கேட்கணும்னா 4 பேரை சந்திக்கணும். 4 பேரை சந்திக்கும் போது வயசு கம்மியாக இருக்கும், கூட இருக்கும், அனுபவம் இருக்கும், அனுபவம் இல்லாமல் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க, படித்தவங்க இருப்பாங்க, பண்பாளர் இருப்பாங்க. அவங்க ஒரு 4 விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அது மண்டையில் ஏறும். அதுதான் அரசியல். இதை தான் அண்ணா சொன்னார். அதை புரிஞ்சிக்காம 67 அப்படியாச்சு, 70 இப்படியாச்சு, அவங்களுக்காச்சு உங்களுக்கு ஆகுமா தெரியல. அப்போ அவரே வந்து ஹிஸ்ட்ரி பத்திரிகைலாம் யாரோ எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. திமுக திரும்ப ஜெயிச்சது இல்லை, வரலாறு வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு நானுமே நிறைய இடத்துல பேசியிருப்பேன். யாரோ எடுத்து கொடுத்துருக்குறாங்க, அதை பேசுகிறாங்க. உடனே கீழே இருக்கவங்கலாம் திமுகவில் இல்லை நாங்கள் வந்து பேக் டு பேக் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் எடுத்து அது அண்ணா திமுகன்ற கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி, எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் திமுகலேருந்து பிரியறதுக்கு முன்னாடி, அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி உதயமானதுக்கப்புறம் பேக் டு பேக் வரல. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்ல, அது தெரில. லைட்டாக இங்கே ஒரு 4 லைனு, இங்கே 4 லைனு, இதை நம்மளே வந்து முடிச்சு போட்டு புரிஞ்சிடும். நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், பார்க்குறோம், படிக்கிறோம், இதை பற்றி பேசணும். எதிரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா மெர்சல் படமோ, பிகில் படமோ, தலைவா படமோ, மாஸ்டரு, அதுக்கு முன்னாடி சின்ன லவ் டுடே காலத்தில் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க விஷ்ணுவிலேருந்து. அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி கொஞ்சம் பேசணும் இல்லையா? ஒரு தலைவர்ன்றவர் மக்கள் பிரச்சனையை 20-25 நிமிஷத்துக்கு மேலே அவரால் பேச முடியும். அதில் இந்த ஏற்றுறது, குரலை இறக்குறது, பஞ்சு டயலாக் படம் மாதிரி தானே இருக்குது. அப்புறம் பிரேக்கு, அப்புறம் அவங்கள கைத்தட்ட விடுறது, அதெல்லாம் ரைட்டு. கைத்தட்டட்டும், ஆரவாரம்லாம் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். பட் பிரச்சனையை டெப்த் இல்லையா சாமி? மூளையில் வந்து அது போல் இவ்வளோ பண்ணால் போதும், நான் பார்க்க மாட்டேன், பழக மாட்டேன், கேட்க மாட்டேன், நேரம் கொடுக்க மாட்டேன், பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேன், வரியை கட்ட மாட்டேன், விவாகரத்து கொடுக்க மாட்டேன், காவல்துறை கேட்டால் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டேன், ஓடி போயிடுவேன். இதெல்லாம் யார் சார் பண்ணது? இதெல்லாமே வந்து திமுக பண்ணிச்சா? இதெல்லாமே எடப்பாடி பழனிசாமி பண்ணாரா? இல்லை இதெல்லாமே சீமான் பண்ணாரா?
இல்லை இதெல்லாம் பொதுமக்கள் பண்ணாங்களா? இந்த சைக்காலஜி படிக்கிறவங்க இல்லை வந்துட்டு இந்த ஹியூமன் கைண்ட்னஸ் ஹியூமனிட்டி பேசுகிறவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா 90 விழுக்காடு நம்மளோட பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் சொல்லுவாங்க. 10 விழுக்காடு சூழல் கேட்டார் போது. தன்னுடைய சுயத்தை கட்டுப்படுத்த முடியல, இல்லை சுயமாக வந்து ஒரு விஷயத்தை சிந்தித்து ஒரு முடிவெடுக்க முடியலன்னா இந்த மாதிரி பிரச்சனைக்கு வரும். அப்போ இவர் வந்து சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மையும் இல்லை சுயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் இல்லை என்பதுதான் நிதர்சனம். இதை மறைக்கிறதுக்கு இவர் போராடலாம் ஒன்று தான், ஒன்று திமுக ஒன்று தாவேக்கா, ஒன்று தாவேக்கா ஒன்று திமுகன்னு சொல்லி மடைமாற்றம் பண்ணுறார். அதிமுகன்ற அந்த ஒரு கட்சியை இருட்டடிப்பு செய்கிறார். திமுகன்ற அந்த ஒரு விஷயத்தை எதிர்த்து இருக்கிற அந்த ஓட்டுகளை பெற்று தன் வசீகர்களை வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு குறுகிய மனப்பான்மை. அரசியல் என்பது யூ கேன் லீட் பை எக்ஸாம்பிள். ஒரு கிராமத்தை தத்தெடுத்துருக்கலாம் இந்த 2 வருஷத்தில். பசங்களுக்கு ஒரு சில திட்டங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஒரு சாலையோர டியூஷன் சென்டர்ஸ் நிறைய திறந்துருக்கலாம் விஜய் மக்கள் இயக்கம். இப்போது கேட்டவொன்னே என்ன சொல்கிறாங்க, சாப்பாடு போடுறாரு. எவ்வளோ நாளாக போடுறாரு, எத்தனை நாளாக போடுறாரு, எத்தனை வருஷமாக போடுறாரு? அதற்கு கேட்டால் பதில். சரி, மாணவர்களுக்கு வந்து இலவசமாக இந்த மோதிரம்லாம் கொடுக்குறாரு, எல்லாம் எவ்வளோ வருஷமாக கொடுக்குறாரு? தப்பு சொல்லலை, கரெக்டு. அது போதும்னு நினைக்கிறாரு, அது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அவர் அமைதியாக இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் தெரியலன்ற மாதிரி நினைக்காதீங்க, எனக்கும் தெரியும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்ஓவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனைங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறமா வந்து சுற்றி சவுதி, பஹ்ரைனு, அபுதாபி எல்லா இடமும் பற்றிக்கிட்டு எரியுது. அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றான், மிசைலுன்றான், அப்புறம் ட்ரோன் அட்டாக்குன்றான், அதுக்கப்புறம் பயோவாருன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் இவர் ஆர்ஓவிக்கே வந்துக்கிறார் சார். இப்போ இவர்கிட்ட போய்ட்டு ஆர்ஓவி பற்றி பேசினார். நல்ல வேலை ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குது தொகுதி. ஒரு வேளை ஸ்ரீஹரிகோட்டா இங்கேருந்து அங்கே போனால், ஸ்ரீஹரிகோட்டானாவே எனக்கு ஞாபகம் வர்றது இஸ்ரோ அப்படின்ட்டுவார். அதுக்கு மேலே கேட்டால் தெரியாது. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட முடிச்சிருவார். அதுக்கு மேலே வந்துட்டு விக்ரம் சாராபாய் இருந்தார், அவரோட ஜூனியர் வந்து அவரோட வளர்ப்பு தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனவங்க ஐயா அப்துல் கலாம் அதுலேருந்து வந்தார். அதில் ரொபோட்டிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் வந்து உங்களுக்கு லிக்விட் ப்ரொபல்ஷன் இன்ஜினாக இருந்தது, க்ரையோஜெனிக் இன்ஜின் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே தான் வந்து நமக்கு வந்து ரஷ்யாவோட ஒப்பந்தம் போய் ட்ரைனிங்லாம் எடுத்தாங்க. எவ்வளோ விஷயம் இருக்குது விண்வெளியில், என்னென்ன ஆராய்ச்சின்னு எவ்வளோ இருக்குது. ஆர்ஓவி சொல்லிட்டா உடனே இப்போ நீங்கள் வந்து ஈன்ஸ்டினா நாங்கள் உங்களை ஏற்றுக்கணும். அதுக்கும் மீம்ஸ் போட்டு விட்ருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே போயிட்டு யாரோ ஒரு அம்மா குளிக்குது, அதை போய் கீழே மீன் இதுதான் ஆர்ஓவி அப்படின்னு மீம்ஸ் போட்டு விட்ருக்குறாங்க. சார், ஆர்ஓவின்னு இருக்குது இன்ஜினியரிங்களுக்கு தெரியும். முல்லை பெரியார் அணையில் அது நீர்மட்டம் எவ்வளோ இருக்குது, இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். எவ்வளோ அடி ஏற்றணும், எவ்வளோ அடி குறைக்கணும், பி கெனால் எங்கே வருது, என்ன பிரச்சனை, இந்த ஹைட்டை ஏற்றினா எவ்வளோ இடம் போகும் ஹெக்டாரு, இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முன்னாடி மனப்பாடம் பண்ணி வரணும்ல. போயிருக்கிறீங்க, எங்கே போயிருக்கிறீங்க? தஞ்சாவூரில் குடிமராமத்துன்ற ஒரு வார்த்தையே வரலையே வாயிலேருந்து. நிலத்தடி நீர் பேசுனீங்க, அது யாரோ ஒரு புண்ணியவான் எடுத்து கொடுத்துருக்குறாரு ஃபுல்லாக. அதில் டெப்த்து பேசுனீங்களா? வாட்டர் பேங்க்ரப்சியை பற்றி பேசினார். சரி, அங்கே அந்த வாட்டர் கண்டென்ட்டில் வாட்டர் டேபிளில் என்னென்னலாம் பொல்யூட் ஆகிருக்கு, ஏன் அதெல்லாம் பேசலை? நமக்கு வந்து அம்பாசமுத்திரம் தண்ணி, பாபநாசம் மேலே குதிரைவெட்டி, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த சைடு பாம்பாட சோலா, அதுக்கப்புறம் அவலாஞ்சி, முக்கூர்த்தி பீக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால்பாறைக்கு மேலே ஆனமலை எஸ்டேட்டு, தாய்முடி எஸ்டேட்டு அதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த சைடு நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு மேலே கிராஸ் ஹில்ஸு, அதுக்கப்புறம் மதிகட்டா சோலை. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி இதெல்லாமே மலையில் நீர் உற்பத்தி ஆகிற இடம். மேகம் மலையில் இடித்து குளிர்தன்மையை நீர் வருது. இந்த இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கீழே வர இடத்துல கெமிக்கல் இருக்குது. இன்னும் சொல்லணுமா, மனிதர்களோட வேஸ்ட்டு ஃபீக்கல் மேட்ரு கலந்துருக்குது நிறைய இடத்துல. இது நீங்கள் தண்ணி கடைசியாக கீழே வந்து காவேரி வழியாக வந்து வரும்போது தண்ணியில் இல்லாத கலப்படமே இல்லை. தண்ணி தான் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு மூலதனமே. அந்த தண்ணியில் 1008 பிரச்சனை இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இந்த டீட்டெயிலாம் எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னா புத்தி கூர்மை உடையவர் பேச மாட்டார். ஏன் சொல்லுங்கள்? ஒரு வேளை 3 மாதம் நம்ம வந்தோன்னா நம்மளை இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க, பேச மாட்டார். ஸ்டாலின் சார்கிட்ட போய் இந்த தரவுகள்லாம் கொடுத்தீங்கன்னா வேணாம் இப்போ தண்ணி வந்து பிரச்சனை, ஆல்ரெடி 350 எம்எல்டி இருந்தது 400 எம்எல்டி ஆயிருக்காங்க டீசாலினேஷன் பிளான்ட்டு. டீசாலினேஷன் பிளான்டால் தான் சென்னையினுடைய வாட்டர் ரிக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணணும், தண்ணி வந்து தடை இல்லாமல் கிடைக்கட்டும்,
ஆனால் அது இயற்கைக்கு எதிரானது. மீன் வளம் பாதிக்கும், இறால் உற்பத்தி பாதிக்கும், சின்ன சின்ன மீன்கள்லாம் இறந்து போயிடும். அதால் வாழ முடியாது அந்த இடம். இந்த தண்ணியோட தன்மை மாறும், இந்த இடத்தோட தன்மை மாறும். சூரிய வெளி ஒரு அளவில் படணும் தண்ணியில், அதுக்கு ஒரு கம்மியாக இருக்கணும் ஹைட்டு. அப்போ தான் அங்கே இறாவோ மீனோ வந்து முட்டையிடும். முட்டையிட்டு ஒரு சிலது கரைக்கு உள்ளே போயிடும், ஒரு சிலது கரையிலே இருக்கும். இந்த மாதிரி முகத்துவாரம்னா அதுக்கு ஒரு இருக்குது, மார்ஷ்லேண்டுனா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, வெட்லேண்டுனா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, எஸ்டுரைன் ரிவர் அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை இருக்குது. இவ்வளோ இருக்குங்க தண்ணியில். வெறும் பேங்க்ரப்சின்னு ஒரு வார்த்தையை ஒரு ஜேர்னலை ஒண்டி யாரோ எடுத்து கொடுத்து அதை ஒண்டி பேசிட்டு சார் டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டார். நிக்கல் இருக்குது, இன்றைக்கி வந்து கேட்மியம் இருக்குது, மெர்க்குரி இருக்குது, இவ்வளோ இதெல்லாம் டேஞ்சரஸ் ஹெவி மெட்டல்ஸ். ஜிங்க் இருக்குது அதிகமாக. இந்த சைடு தருமபுரியெலாம் போனீங்கன்னா ஃப்ளோரைடு அதிகமாக இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பல் கொஞ்சம் கரை அதிகமாக ஆகும், ஏன்னா அந்த தண்ணியினுடைய தன்மை. பெருந்துறை ஈரோடு பக்கத்தில் கேன்சர் அதிகமாக வருது மக்களுக்கு, தண்ணி மேலே சந்தேகம் இருக்குது. திருப்பத்தூரில் தண்ணி மேலே சந்தேகமாக இருக்குது. வேலூரில் போய் பேசுனீங்களே, அங்கே பாலாத்தில் தண்ணி மேலே பிரச்சனை இருக்குது. உண்மையிலே தண்ணியை பற்றி நீங்கள் யோசிச்சிங்க, தண்ணி மேலே உங்களுக்கு ஒரு புரிதல் தான். நான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசணும், நான் ஒரு நிமிஷத்தில் நான் தமிழ்நாட்டில் என்னென்ன ஏதுன்றது சொன்னேன். ஒரு பத்திரிகையாளர் எனக்கு இருக்கிற ஒரு அக்கறை, ஒரு புரிதல், எனக்கு சாரை விட அறிவு ஜாஸ்தி நான் சத்தியமாக நினைக்கல, எனக்கு அவரை விட எனக்கு அக்கறை ஜாஸ்தின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தேடல் இருக்கணும், எந்த ஊரில் என்ன பிரச்சனை, எந்த ஊரில் என்ன தன்மை, மக்கள் அங்கே எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது தெரிஞ்சாதான் ஒரு பத்திரிகை. அதுக்கு தீர்வு கொடுத்தாதான் அரசியல்வாதி. நீங்கள் என்ன கொடுத்தீங்க? வைப்பு கொடுத்தீங்க. உங்கள் விஜய் உயிரென வருவான், அவன் தாவி கை கால் உடையுது. நீங்கள் கொடுத்தது இதுதான். அப்போ இப்போ தெரியுதா அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு? தண்ணி பிரச்சனை பேசியிருக்காரு தஞ்சாவூரில். தஞ்சாவூர் பெரிய கோயில் பக்கத்தில் மியூசியத்தில் போனால் இந்த ஆறு காவேரி எப்படி வந்து அப்படியே 3-4 பிரான்ச்சாக பிரியும். அதுக்கு கீழே எத்தனை செக் டேம் இருக்குது, கடைசியாக ஒகேனக்கல்லில் நிலமை என்ன, ஒகேனக்கல்லேருந்து கீழே எப்படி வருது, இதெல்லாம் பண்ணோம். காவேரியை ஃபுல்லாக படிக்காமல், காவேரியோட தன்மை தெரியாமல் என்ன சார் தண்ணி பிரச்சனை போய் தஞ்சாவூரில் பேசுனீங்க நீங்கள்? சரி, டெல்டா நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போனீங்களே, அது டெல்டா இல்லையா? நாகப்பட்டினம் வந்து தஞ்சையோட தரணியில் இல்லையா? தெரியல சாருக்கு, தெரியல. நாகப்பட்டினத்தில் போய்ட்டு வேறு எதாவது பேசிட்டு போயிட்டார். நீங்கள் நாகப்பட்டினம் வேறு, தஞ்சாவூர் வேறு கிடையாது. இன்ஃபேக்ட் நாகப்பட்டினம் இன்னும் நிலைமை மோசம். ஏன்னா கடமடை பகுதி நிறைய, நாகப்பட்டினம் கடலூர் காவேரி தண்ணி போகிறதில்ல. நஞ்சை எது புஞ்சை எது தெரியாது, எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. கேட்டாச்சு தெரிஞ்சுக்கலாம்ல. இனிமேல்ட்டு இது தானே வாழ்க்கை. இதெல்லாம் தெரியாமல் எப்படி விவசாயிகள் பிரச்சனை நீங்கள் தீர்ப்பீங்க? மக்கள் பிரச்சனை எப்படி நீங்கள் தீர்ப்பீங்க? சப்சிடி தெரியணும்ல ஃபஸ்ட்டு. வசூல்ராஜா எம்பிபிஎஸ் மாதிரி எனக்கு கேள்வியே தெரியாத நான் யார் டுபாகூர். கமல் சாருக்கு அந்த படத்தில் வந்து உண்மையை பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டாரு. ஆனால் மக்கள் மனசை வென்றிருப்பார். நீங்கள் எதுவுமே இல்லையா? அடுத்த ஜென்மத்தில் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஆவியாக தான் வரணும். ஒன்று இருந்தால் நான் விவசாயியாக பறக்கணும் ஐயா. நீங்கள் இந்த ஜென்மத்தில் விவசாயிக்கு பண்ணதே போதும் ஐயா. ஒரு ஏழை விவசாயி, ஒரு பால்காரரோட குடும்பத்தை இன்றைக்கி நடு ரோட்டில் நிறுத்திட்டீங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் போதும். அந்த ஜூலி சொல்கிறாங்களே சகோதரி, அண்ணே இதுக்கு மேலே தாங்காதனே விட்டுருனே அப்படின்றாரு. எல்லாம் மீம்ஸ் போட்டுங்கிறேன். யமதர்மன் பாசக்கயிறோடு சுற்றினே வர மாதிரி போடுறாங்க. விஜய் சார் முகம் போட்டு எதிர்பார்த்தோமா 3 மாதத்துக்கு முன்னாடி இதை நான் ஃபஸ்ட்லேருந்தே. ஆனால் எனக்கு தெரியும் இவரோட அந்த போக்கு என்பது சரியாக இல்லை, புரிதல் இல்லை. ஒரு ஜனங்களை எவ்வளோ சேர்க்கணும், எப்படி கையாளணும், ஜனங்களை எப்படி நடத்தணும்னு தெரியல. இன்றைக்கி எல்லாம் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்துருக்கேன். யாரால? விஜய் அண்ணாவாலையா? பத்திரிகையாளர்களா? விமர்சகரால்? மக்களை உட்காரத்துக்கு கூட ஒரு சேர் போட மாட்டாப்புல, ஒரு தண்ணி பாட்டில் வைக்க மாட்டாப்புல. இன்றைக்கி சேஃபாக பண்ணுறீங்களே, யாரால? அவருக்கு வந்ததா அந்த எண்ணோட்டம்? இல்லை அவருக்கு அதை பற்றின புரிதல் இருந்ததா? பொதுக்கூட்டம் எப்படி போகணும்னு தெரிஞ்சுதா? இதுக்கு நம்ம கொடுத்த வேலை எவ்வளோ? அது திருப்பி அதை நம்ம சம்பாதிக்க முடியுமா? அத்தனை உயிரை இப்போவும் பைக்கில் போயிட்டு இருக்குது கூட்டம். அவரே காவல்துறைக்கு லெட்டர் எழுதணும். என்னோடய ரசிகர்கள் இந்த மாதிரி பைக்கில் ட்ரிபிள்ஸ் வராங்க, ஹெல்மெட்டு போடாமல் என்னை பின்தொடர்ந்தா தயவுசெய்து அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ணுங்க. அவர் ஏன் அதை சொல்ல மாட்டேன்றாருனா, சீஸ் பண்ணால் என்னோடய கூட்டத்துக்கு ஆள் வர விடம் தடுக்கலாம் அப்படின்னு அறிக்கை விடுறதுக்கு வேண்டி அதை சொல்ல மாட்டேன்றார். அந்த தஞ்சாவூர் மீட்டிங்லேயே வந்து ரேஷன் கடைகளில் வந்து பெண்களுக்கு பெண் இடையாளரும் ஆண்களுக்கு ஆண் இடையாளரும்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் போய் ரேஷன் கடையை பற்றி சொல்லி ஃபவுலு தப்பான ஒரு வார்த்தையை விட்டு, அங்கே என்ன நடக்குது, அந்த ஊரில் என்ன சிஸ்டம் தெரியாமல் வாயை விட்டு தப்பாகி போச்சு. அது வந்து ஒரு பேசு பொருளாகி விமர்சனமாகி ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டார். இப்போவும் அவருக்கு புரியல. ரேஷன் கடைனா ஒரு ஒரு ரேஷன் கடையில் எவ்வளோ கார்டு இருக்குது, வெள்ளை கார்டு எவ்வளோ, அது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சாத்தியமே இல்லைங்க. இப்போ இருக்கிற ரேஷனில் இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களுக்கே சம்பளம் ஒரு சில நேரத்தில் டயத்துக்கு போகிறது கிடையாது. 1008 பிரச்சனை இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஒரு சில பொருள் கிடைக்காது. ரேஷன் கடையில் எல்லா பொருளும் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும்,
நான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேஜாக சொன்னார்னா அது கரெக்டு. மத்திய அரசு இவ்வளோ கொடுக்குது அரிசி, மத்திய அரசு இவ்வளோ மானியம் கொடுக்குது, இவ்வளோ நெல் கிடைக்குது, நமக்கு இவ்வளோ வந்து கோதுமை கிடைக்குது, சர்க்கரை இவ்வளோ இருக்குது, இதில் பாமாயில் ஆயிலு அப்புறம் வேறு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி பேசுகிறாரு. இல்லை எண்ணெயை வந்து நான் கொண்டு வருவேன், எண்ணெய் விலை ஜாஸ்தியாகி போச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்திங்கன்னா புளி விலை, பூண்டு விலை, சர்க்கரை விலை, அரிசி விலை, எண்ணெய் விலை விண்ணை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு மளிகை கடையில் உட்காந்து வேலை செய்கிற மாதிரியே கரெக்டாக சொல்லு வர்றாரு, கணக்காக. எதுக்கு அவருக்கு என்ன மளிகை கடையில் போய் எடையாக போட போகிறாரு? இல்லை அவர் எதாவது வியாபாரம் பண்ண போகிறாரா? இனிமேல்ட்டு புளி பூண்டுலாம் வாங்கி வெள்ளம்லாம் வச்சு, இல்லை வெள்ளை மண்டி எதனா நடத்த போகிறாரா? எதுக்கு தெரிஞ்சு வச்சு பேசுகிறாங்க? இல்லை எண்ணெய் கடை எதனா நடத்த போகிறாரா? அவர் எதுக்கு பேசுகிறாரு? மக்கள் இதெல்லாம் வாங்குறது அவங்களால இன்றைக்கி வாங்க முடியல, விலைவாசி ஏறிச்சு, விலைவாசி விண்ணை முட்டுது அப்படின்றதுனால எந்தெந்த விலை எவ்வளோன்னு வாங்கி மனப்பாடம் பண்ணின்னு ஊராக போய் பேசிட்டு வர்றாரு. இவர் அது மாதிரி எதுவும் பண்ணலை. ஆனால் அங்கே போய் என்ன சொல்கிறாரு? அவர் வழக்கமாக அவருக்கு என்ன வருமோ அதை பேசிட்டு வந்துட்டார். அப்போது அந்த அன்றாட தேவைகள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அவருக்கு வந்து அந்த புரிதல் இன்னும் பத்தலைங்க. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும், இன்னும் நிறைய விஷயம். இன்ஃபேக்ட் அவர் இந்த பிரச்சனைலாம் பேசினா அரசாங்கம் வந்து யோசிக்கும், ஓஹோ நம்ம ரேஷன் கடையில் இதெல்லாம் கொடுக்கணும் போல், இதெல்லாம் விலை ஜாஸ்தியாகி போச்சு, மக்களால் இது பண்ண முடியல. என்ன கேட்டால் வந்து உண்மையிலே தமிழகம் நல்லா போகுதுன்னா ஏன் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஆப்பிள்லாம் ரேஷன் கடைக்கு கூட கொண்டு வரலாம்ல? இனாமா இன்றைக்கி நீங்கள் காசை தூக்கி கொடுக்குறீங்க, அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும்னா வாங்க முடியல. அப்படி யோசிக்கலாம்ல. இந்த நியாய விலை கடையிலே ஒரு சிலது ஃப்ரீயாக கொடுங்க, ஒரு சிலது தரமான பொருள் விலை கம்மியாக கொடுக்கலாம்ல, வரி இல்லாமல். இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, கெட்டு போகாத பொருள் இருக்கும், மிளகு உதாரணத்துக்கு விலை ஜாஸ்தி, ஏலக்காய் விலை ஜாஸ்தி, முந்திரி பருப்பு விலை ஜாஸ்தி, இதெல்லாமே நியாய விலை கடையில் நான் கொடுப்பேன் அப்படின்னா ரைட், இவருக்கு ஏதோ பிளான் இருக்குது, இவருக்கு ஏதோ புரிதல் இருக்குது, மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும், நான் எல்லாத்தையுமே வந்து தனியாக கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அதை வந்து நான் வந்து ஒரு நாடார் கடைக்கு போவோம், நான் இங்கேயே வாங்கிக்கலாம், சூப்பர் மார்க்கெட் போவோம், நான் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு பெண் இடையாளர், ஆண் இடையாளர் போட்டால் என்னது இதுங்க? சரி, அப்போ நான் எப்படி நினச்சிக்கிறேன், ரேஷன் கடைக்கே ஆண் எடை போடுபவர், பெண் இடையாளர் அப்படின்னு வைக்கிறவர், அப்போ ஆண் சிஎம் நீங்களாகவும் பெண் சிஎம் இன்னொருத்தராகவும் நான் நினச்சிக்கிட்டா உங்கள் ரூட் அப்படி தான் போகுது கிட்டத்தட்ட. அப்படி எடுத்துக்கிட்டோமா? அப்போ 2 முதலமைச்சரா எங்களுக்கு? ஆல்ரெடி 2 பேர் இருந்தாங்க அதிமுகவில், என்னென்னலாம் பிரச்சனையாச்சு அது பார்த்தோம் நம்ம. அதாவது புரிதல் இல்லை. எவ்வளோ சம்பளம் ஆகும் அவங்களுக்கு, கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, அது என்ன சிக்கல் இருக்குது, ரேஷன் கடையில் எங்கே தப்பு நடக்குது? ரேஷன் கடையில் யாருன்னா மக்களுக்கு கொடுக்குற பொருளில் எடையை குறைச்சாங்க, 2 லிட்டரு கிறிஸ்டாயில் கொடுக்குன்னா 2 லிட்டரு இருக்கணும், அழுந்து பார்த்தா 1.25 லிட்டரு இருக்குன்னா அவெல்லாம் குண்டாஸ் போடுவேன். என்னது குண்டாஸ்? குண்டருன்றது கத்தியை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணி மிரட்டின்னு ரவுடி மாமல் வாங்கினா தான் கிடையாது. மக்கள் வயிற்றில் அச்சா கூட குண்டாஸ் போடுவேன். இல்லை அது மாதிரி வேறு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அதில் 5 கிலோ சக்கரை வாங்குறாங்க, 2 கிலோ சக்கரை வாங்கினா நீ போய் எடை போடணும் அங்கேயே. இல்லை ஏதோ கவர்மெண்ட் இதில் ப்ரூஃபோடு, இல்லை நாங்கள் வருவோம் செக்கிங் வரும்போது செக் பண்ணும்போது இருந்ததுன்னா அங்கேயே நடவடிக்கை எடுப்போம். பெண்களுக்கு இலவச பஸ்ஸுனால மரியாதை இல்லைன்றது பேசுகிறாங்க பெண்கள் நிறைய இடத்துல. என் தாய்மார்கள், என் தங்கச்சிங்க இந்த மாதிரி பஸ்ஸில் போகிறாங்க, கண்டக்டரும் டிரைவருங்களும் வண்டி அவங்க கிட்ட நிறுத்துறதில்ல, தள்ளி போய் நிறுத்துறாங்க, ஓடி போய் ஏறதுக்குள்ள வண்டி போயிடுது, இது எங்களுக்கு சுத்தமாக மரியாதை போச்சு, மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பதிவு என்பது தமிழகத்தில் நிறைய இடத்துல இருக்குங்க. இது நாம் போய் கண்டுபிடிச்சின்னு வரல, நாம் போய் ஊராக போய் கேட்கும்போது தாய்மார்கள், பெண்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இவர் அரசியல் தானே பண்ணுறாரு, கட்சி தானே நடத்துறாரு, எங்கே இது சம்மந்தமாக ஒரு விஷயம் பண்ணலாம்ல? இது மாதிரி புகார் வந்தால் அது மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு நான் துறை ரீதியாக இதுக்கெல்லாம் ஆள் ஃபுல்லாக போடுவேண்ணா. ரேஷன் கடை பூரா சரி இப்படி வச்சுக்கிறேன், நாளைக்கு கலாச்சாரம் மாறுது, நன்றி உபயதாரர் அண்ணன் விஜய், உங்கள் விஜய். பெண்களும் நிறைய மது குடிக்கிறாங்க டாஸ்மாகில், ஆண் மது விற்பனையாளர், பெண் மது விற்பனையாளர் போடுவோமா? நல்லா இருக்குமா? பாட்டில் விடும்போதே அந்த அக்கா கையோடு அப்படி பிடிச்சி வலிப்பான் மது பிரியர். என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம்? அரசாங்கம்னா என்ன, அரசியல்னா என்ன, திட்டம்னா என்ன, பாலிசின்னா என்ன, ஒன்றுமே தெரில. வரீங்க சரி, அட்லீஸ்ட் அந்த செங்கோட்டையனாச்சும் கூடவே வச்சுக்கலாம்ல. அண்ணன் செங்கோட்டையன் விளக்கமாக சொல்லுவார், அவர் ஒரு 5 நிமிஷம் பேச விட்டு, நம்ம 20 நிமிஷம் பேசினா ரோலிங்கில் தப்பாக சொல்லிடுறோம். 5 நிமிஷம் செங்கோட்டையனை, புஷி ஆனந்த ஒரு 2 நிமிஷம், ஆதவ் ஒரு 3 நிமிஷம். ஆதவ் தேவையில்லாத மற்ற கட்சியை பற்றி தேரை இழுத்து தெருவில் விட்டுறாத 3 நிமிஷம் பேசிட்டு
அவங்கள வச்சு ஒரு 15 நிமிஷம் ட்ராமா பண்ணிட்டு இவரு ஒரு 10 நிமிஷம் பஞ்சு டயலாக் பேசிட்டு போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா? இவரும் கற்றுக்கு வரல. இவர் பேசும்போது அங்கே பார்த்தா நீல் டவுன் போட்டுன்னு ஒரு காவல்துறை, அது ஏதோ ஸ்பெஷல் ப்ரைவேட் செக்யூரிட்டி போல், பாவம் நல்லா வாட்ட சட்டமாக இருக்காப்புல, தம்பி முட்டிக்கால் போட்டுட்டு உட்காந்துருக்கு. ஒரு சக மனிதனை உங்களை விட நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறாரு, அவரை வந்து நீங்கள் பேசுகிறவரில் முட்டி போட வச்சுட்டு நிற்கிறீங்களே, மனிதாபிமானம் இருக்கா உங்களுக்கு? கரூர் சம்பவத்து வந்து ஓடி போயிடுவேன், யாரையும் மதிக்க மாட்டேன், தொண்டர்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டேன், அவங்கள அப்படியே ஓடி ஓடி வர வைப்பேன், யாரையும் போய் ஊராக பார்க்க மாட்டேன், மக்களை போய் தொகுதி தொகுதியாக சந்திக்க மாட்டேன். இதுதான் நான் பெரிய நடிகை வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கோங்க, நான் என்ன வேணால் பண்ணுவேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, என் இஷ்டம், வரி கட்டுவேன் கட்ட மாட்டேன், இல்லைனா கோர்ட்டுக்கு போவேன், நீங்களாம் யார் கேட்கறதுக்கு? இவ்வளோ நாள் ஆயும் பொது வாழ்க்கையில் இருந்து இன்னும் அந்த பணத்தை கட்டி சலானா பொது வாழ்க்கையில் கட்டலாம் என்ன அர்த்தம்? கட்ட முடியாது. உங்களால் என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்டுருவீங்க? என் தொண்டர்கள் இருக்கு, அந்த திமிர் தானே மக்கள் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க மக்கள். இவர் யார், இவர் என்ன அரசியல் பண்ணுறாரு? சரி, நான் வந்துட்டுங்க இப்படி பதிவு பண்ணுறது இப்படின்றது, அவரை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் கேட்குறீங்க, நம்ம பேசுகிறோம். அவர் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்கும், பேசுகிறார். அபாண்டமான குற்றச்சாட்டுகள் எதுவுமே கிடையாது. இதில் அவர் திருடிட்டார், ஊரட்சி உலையில் போட்டார், அவர் ஒயின் ஷாப் நடத்துகிறாரு, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, தவறான தொழில் பண்ணுறாருன்னா நான் பேசலை. அவர் எங்கெங்கே மாற்றிக்கணும், எதெல்லாம் சரி செய்யணுன்றதான் நம்ம பேசுகிறோம். இந்த விமர்சனம் கூட தாங்கிக்க முடியல அப்படின்னா அவர் அரசியலுக்கே அன்ஃபிட். ஒரு அரசியல்வாதி என்பவர் விமர்சனத்தை ஏற்றுக்கணும், விமர்சனத்தை சரி செய்யணும். நன்றி. நன்றி.